நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் அமைக்கப்பட்டுள்ள 1619 வாக்குச்சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், விவிபேட் இயந்திரம் உள்ளிட்டவை பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டது. பதற்றமான 176 வாக்குச்சாவடிகளில் கூடுதல் கண்காணிப்பு வசதிகளுடன் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாக நீலகிரி மாவட்ட தேர்தல் அதிகாரி அருணா தெரிவித்துள்ளார். மேலும் வனவிலங்குகள் அச்சுறுத்தல் உள்ள வாக்குப்பதிவு மையங்களுக்கு துப்பாக்கி ஏந்திய வனத்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திண்டுக்கல்லின் முக்கிய இடங்களில் ஒன்றான கொடைக்கானலின் வெள்ளக்கெவி கிராமத்திற்கு சாலை வசதி இல்லாத நிலையில் பொதி சுமக்கும் குதிரையின் மூலம் வாக்குப்பெட்டிகள் கொண்டு செல்லப்பட்டது. 9 கிலோமீட்டர் தொலைவிற்கு துப்பாக்கி ஏந்திய போலீசாரின் பாதுகாப்புடன் வாக்குப்பெட்டி சுமந்து செல்லப்பட்டது. வாக்குப்பதிவு முடிவடைந்தவுடன் இந்த வாக்குப்பெட்டிகள் கும்பக்கரை பெரியகுளம் வழியாக திண்டுக்கல்லுக்கு எடுத்துச் செல்லப்படும் என்று தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மக்களவையில் வாக்குப்பெட்டிகள் அனுப்பி வைக்கும் பணி தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் கயத்தார் பகுதிக்கு கொண்டு செல்லப்படும் வாக்குப்பெட்டிகள் சாலை புதூர் சுங்கச்சாவடியை கடந்து செல்லும் நிலை உள்ளதால் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. சரக்கு வாகன உரிமையாளர்கள் சுங்க கட்டணம் தந்தால் வாக்குப்பெட்டிகளை உரிய இடத்திற்கு எடுத்துச் செல்வதாக கூறியுள்ளனர். தொடர்ந்து சரக்கு வாகன ஓட்டிகளுக்கும் வட்டாட்சியருக்கும் நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து வாக்குப்பெட்டி எடுத்துச் செல்லப்பட்டது. நாங்கள் டோல்கேட் போயிட்டு வந்துடுறோம்ல, மறுபடியும் எங்கேயாவது நான் மதுரை போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், டோல்கேட் அடிப்பேன். இந்த டோல்கேட்லேருந்து அப்போ அப்போ நாங்கள் வந்து உங்களை கேட்க முடியாது. உங்களுக்கு புரியுதா? பேசிக்கிறேன், நான் பேசிக்கிறேன். நீங்கள் ஏற்க மாட்டேன், நீங்கள் சொல்றீங்க. எடுக்க மாட்டேன், எடுத்தா தாராளம் பொறுப்பு. ஒரு வாரம் கழிச்சு இருக்கான்னு வச்சுக்கோங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.